the ceiling right at the top. Take some cover, your eyes gonna pop. Rain or shine, she'll never stop. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. கம்பு சுத்துவா, சுருள் கத்தியும் வீசுவா, களறியாடுவா, கதகளியும் வாடுவா, தேடி தேடி வேட்டையாடுவா, திட்டம் போட்டு தீர்த்து கட்டுவா. கண்டு அஞ்ச மாட்டா, சாதனைகள் பல செஞ்சிடுவா. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. Here she comes with the swag of the cop. Crash the ceiling right to the top. Take some cover, your eyes gonna pop. Rain or shine, she'll never stop. காற்றும் நெருப்பும் எங்கடா இந்த பெண்ணுக்கு பயந்து போனதா? அச்சம் இவனிடம் இல்லையே, ஆயுதம் கையில் இருக்குது. நீதிய நிலையாய் காத்திட பிறந்து வந்த தேவதையே. பார்த்தால் முகத்தில் கோபமே, எதிரிக்கும் தூக்கம் போனதே. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. இவள்தான் பெண்ணடா, இருபாய் பூத்த புரட்சி பெண்ணடா. கம்பு சுத்துவா, சுருள் கத்தியும் வீசுவா, களறியாடுவா, கதையும் ஆடுவா, தேடி தேடி வேட்டையாடுவா, திட்டம் போட்டு தீர்த்து கட்டுவா. சாவ கண்டு அஞ்ச மாட்டா, சாதனைகள் பல செஞ்சிடுவா. பாய். ஏய் வந்துட்டு இருக்காடா, முதல்ல வர பொண்ணு. சரி வச்சு.
இந்தாங்க காஃபி. இங்க வை. இன்னைக்கு ரேவதியோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். போயிட்டு வந்துட்டோம். ஏய் திவ்யா, என்னாச்சு? என்னாச்சுடி? கேக்குறேன்ல. என்னடி நடந்துச்சு? என்னாச்சு வீரா? சார் டியூட்டி முடிச்சு வரும்போது எங்களை ஒரு 4 பேர் வலுக்கட்டாம கார்ல எழுத்துட்டு போது பார்த்தேன் சார். கிட்னாப்பா இருக்குமோ நினைச்சு உடனே ஃபாலோ பண்ணி ரிகவர் பண்ணி கூட்டு வந்தேன் சார். அவங்க யார் என்னன்னு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இல்ல சார், அவங்க ஓடி போயிட்டாங்க. ஆனா இவங்க என்கொயரி பண்ணப்போ உங்க பொண்ணு சொன்னாங்க, அதான் கூட்டு வந்தேன் சார். சார் ரீசெண்டா ஏதாவது த்ரெட் வந்துச்சா சார்? நம்மளுடைய சர்வீஸ்ல நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருப்போம். அதுல யாருன்னு ஐடென்டிஃபை பண்றது? சார் பர்சனலா யாராவது? இல்லம்மா. ஓகே சரி சார், நான் வரேன். தேங்க்யூ. நிமிர்ந்து நில், துணிந்து செல். நிமிர்ந்து நில், துணிந்து செல். உலகை வெல். நிமிர்ந்து நில், துணிந்து செல். உலகை வெல். எதிலும் துணிந்து செல்லுவோம், எதையும் உலகில் வெல்லுவோம். சட்டம் ஒழுங்கை காப்போம் என்ற சவால் விட்டு செல்லுவோம். எதிலும் துணிந்து செல்லுவோம், எதையும் உலகில் வெல்லுவோம். சட்டம் ஒழுங்கை காப்போம் என்ற சவால் விட்டு செல்லுவோம். காவல்துறையின் பெருமை தன்னை காத்து நிற்போம் என்றுமே. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை போற்றும் நமது நெஞ்சமே. புலியைப் போல வீரம் உள்ளது பூவை எங்கள் உள்ளமே. கனிவு காட்டி உதவும் குணத்தில் கருணை பொங்கும் வெள்ளமே. தடையை இங்கே உடைக்கவே, சரித்திரங்கள் படைக்கவே, புது யுகத்தை எழுப்ப வந்த புரட்சி பெண்கள் நாங்களே. எதிலும் துணிந்து செல்லுவோம், எதையும் உலகில் வெல்லுவோம். சட்டம் ஒழுங்கை காப்போம் என்று சவால் விட்டு சொல்லுவோம். சட்டம் ஒழுங்கை காப்போம் என்று சவால் விட்டு சொல்லுவோம். வீட்டையாளும் நம் கைகள் நாட்டை நாளை ஆளுமே. ஜான்சி ராணி வேலு நாச்சி வாழ்க்கை நமது பாடமே. குற்றம் செய்யும் கூட்டங்களின் கொட்டம் தன்னை அடக்குவோம். நேர்மை தவறும் நெஞ்சங்களை நேர்வழியில் திருப்புவோம். ஊழலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயம். ஒருவர் கூட தப்பிச் செல்ல உதவ மாட்டோம் சத்தியம். எதிலும் துணிந்து செல்லுவோம், எதையும் உலகில் வெல்லுவோம். மேடம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் மேடம். எங்க தாத்தாவும் போலீஸ் மேடம், எங்க அப்பாவும் போலீஸ் மேடம். வாரிசு அரசியல் மாதிரி எதுக்கு கவர்மெண்ட் படத்தை வேஸ்ட் பண்ணணும்? நானும் போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன் மேடம். சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து ஒரு சாரின்னு அடிச்சிட்டாரு மேடம். அவரை பழி வாங்கணும்னு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன் மேடம். போலீஸே மக்களுக்கு சேவை செய்யணும் ஆசைப்படுறேன் மேடம். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கணும் மேடம்.
போலீஸ் பவர் என்னன்றதை காட்டணும் மேடம். மேடம் விஜயசாந்தி படம் பார்த்து போலீஸ் ஆகணும் வந்த மேம். ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் மேடம். அவங்கள குனிஞ்சு கும்பிடு போட வைக்கணும். ராமசாமி ராமசாமி ஒன்னதான். ஹலோ, யார் ராமசாமி? யாருங்க ராமசாமி? நான் ராக் ஸ்டார் ராக்கி. அப்போ அந்த ஐடி கார்டுல இருக்கிற ராமசாமி யாரு? இப்போ என்ன, என் பேர் தான் ராமசாமி. எங்க தாத்தாவோட பேரு. நான் பாக்குறது எங்க தாத்தா மாதிரி அழகா இருக்கனால எங்க பாட்டி வச்ச பேரு. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா கூப்பிட்டு கரெக்ட் பண்ண பாக்குறது. பாக்குறதுக்கு நீயும் தாத்தா மாதிரி தானே இருக்க. நீ கூட தான் பாக்குறது பழைய கிழவி மாதிரி இருக்க. நாங்க ஏதாவது கேட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. திவ்யா நார்மல் ஆயிட்டாளா? இல்லம்மா, இன்னும் பதட்டமாவே தான் இருக்கா. நேற்று ராத்திரி கூட தூக்கத்துல பயந்து எந்திரிச்சிட்டா. அவ போலீஸ்காரன் பொண்ணு தானே தவிர போலீஸ் இல்லையே. ஒய்ஃப் ரொம்ப அப்செட்ல இருக்காமா. ரொம்ப சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. சார் உங்க பொண்ணு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா தூக்கிட மாட்டாங்க சார். இதுல ஏன் பொண்ணு மத்தவங்க பொண்ணுங்கிறது முக்கியம் இல்லம்மா. ஒருவேளை அவங்க ஏன் பண்ண பொண்ணு அவங்க கையில கிடைச்சிருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்னவா இருக்கும்? அங்க கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதுல அதுல ஒரு பெரிய ஃபைனான்சர் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியுது. அவனுக்கு இந்த அரசியல்வாதிகள், IAS, IPS இவங்களோடலாம் குடுக்கல் வாங்கல் இருக்கு. சார் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி டவுட்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு விசாரிக்க முடியாதா சார்? எந்த எவிடன்ஸ் இல்லாம அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியாதுமா. அப்படியே எடுத்து விசாரிச்சாலும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் அவன் சுதாரிச்சிருவான். அப்புறம் எந்த எவிடன்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். அவங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நாம கலெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நாம நேரடியா எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அஃபிஷியலா நாம இப்ப இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அன்அஃபிஷியலா ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸை நாம கலெக்ட் பண்ணணும். நம்ம ட்ரைனிங் அகாடமில இருந்து ஃபயரா இருக்கவங்களை செலக்ட் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணு. இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும். சார் ஒபிஷியல் அம்சம் எந்த கமிஷனுமே இது வரைக்கும் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது இல்ல சார். நாம அன்அஃபிஷியல் என்ன சார் பண்ண போறோம்? அதுக்காக நாம அவங்களை அப்படியே விட்டுற முடியுமாமா? சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுமா. நான் கேட்குற டீம் எனக்கு தேவை சார். அண்ட் தேவைப்பட்டா நான் யாரோட கஸ்டடியில் கூப்பிட்டு விசாரிப்பேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த தலையீடு இருக்கக்கூடாது சார். எக்காரணத்துக்கு கொண்டும் இது பாதையில் நிப்பாட்டக்கூடாது சார். ஓகே, ஷூர், டு இட். ஹாய் மேடம். எல்லாரும் ட்ரைனிங் என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் மேடம். கூடி சீக்கிரமே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ மேடம். ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களுக்கு 4 பேர் இங்க கூப்பிட்டேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை அன்அஃபிஷியலா தான் டீல் பண்ணணும். இது ஒரு VIP சம்பந்தப்பட்ட அசைன்மெண்ட். அதுக்காக எனக்கு ஒரு டீம் தேவை. உங்க ட்ரைனிங் பீரியட்ல உங்க 4 பேர்கிட்டயும் இண்டிவிஜுவலான டேலண்ட் பார்த்தேன். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இந்த கேஸ் கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருக்கலாம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒஃபிஷியல் ஹெல்ப் வராது. இதனால பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனா ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. ஓகே மேடம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்றோம் மேடம். கேஸ் டீடைல்ஸ் சீக்கிரமாவே அனுப்பி வைக்கிறேன். இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க் யூ மேடம். மேடம், ஒரு சின்ன டவுட்டு. இவங்கெல்லாம் ஓகே, என்ன எதுக்கு இந்த டீம்ல செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? ஒருத்தரை எப்படி பார்த்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியவே கூடாது. பிரில்லியன்ட் மேடம். இவங்க மட்டும் பாக்குறது திலகவதி IPS மாதிரி இருக்காங்க. என்ன வக்கீலே, டாக்குமெண்ட் எல்லாம் சரியா சொன்னேன். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களை போய் ஏமாத்துவனா? அவன் நல்லவன் நினைச்சதா ஐயா நான் உங்ககிட்ட அவனை. பழைய பத்திரம் எது புது பத்திரம் எதுன்னு தொட்டு பார்த்து கண்டுபிடி வேண்டாம். இந்த படி கொடுத்தா 1962 வருஷத்தை போட்டுட்டு பத்திரத்தை போனவர் வாங்கியிருக்கிறான்டா. ஏண்டா 62ல பத்திரம் எழுதுன கையெழுத்து எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்புறம் பத்திரம் கொடுத்தான தயால 85 பிறகுதான் கடையை வச்சிருக்கிறான். வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான்டா. டேய் இவனை தூக்கி அப்புறம் படுத்துக்கடா. நல்ல மூட்ல இருந்தா கருத்துறானது. டேய் ஐயா, நீ எதுவும் போடலையே? இல்லைங்க. போட்டாத, பிரோஜனம் இல்லை. குனிஞ்சு கூட பார்க்க முடியாது. வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. என் பக்கத்துல வராதீங்க. என்னை விட்டுடுங்க ஐயா. என்னம்மா உன்னை என்ன கஷ்டப்பட்டு பார்க்கணும் எனக்கு என்ன ஆசையா?
உன்னை போல வெஜ்ஜும் பொண்ணு கூட இருந்தா ஆயுஸ் கூடன்னு சொன்னாங்க. வராதீங்க ஐயா, வராதீங்க ஐயா. கால உள்ளத இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னமா என்னமா ஒன்னும் ஒரு கஷ்டம் இல்ல. எதுக்கு அழாத அழாத அழாத. ஏன் பயப்படுற? ஒன்னும் பயப்படாத. இதை போட்டுக்கிட்டா பயம் போயிடும். போட்டு 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 போட்டுக்குன்னு சொல்றேன். இதை போட்டுக்கிட்டா சரியா போயிடும். இவன் பேர் படி கொடுத்தான். வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறது தான் அவனோட தொழில். சுருக்கமா சொல்லணும்னா சென்னையில் ஒரு மினி பேங்க். அரசியல்வாதிகளா இல்லீகலா சம்பாதிக்கிற கேஷ் எல்லாம் இவங்ககிட்ட கொடுத்து தான் வட்டி வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இவனை சுத்தி இருக்க ஏழைகள் கூட இவங்ககிட்ட தான் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் டீல் பண்ணும்போது ஏன் மேடம் இந்த மாதிரி சாதாரண ஏழை மக்கள் பணம் கொடுக்கணும்? அதனால லாபம் கிடைச்சிட போகுது. அவன் லாப நோக்கத்தோடு செய்யல. அவன் எல்லா ஏழைகளுக்கும் காசு கொடுக்கறது இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதவங்கள பார்த்து தான் கொடுக்குறான். குறிப்பா பெண்கள் இருக்கிற வீடா. இது நந்தினி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போரூர் ஏரியில இறந்து கிடந்தா. போலீஸ் விசாரணையில மார்க் கம்மியா இருக்கனால சூசைட் பண்ணிட்டான்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்ததுல அவன் நல்லாவே படிப்பான். இவ பேர் தீபா. மிஸ்ஸிங் கேஸ். அவளோட லவரோட ஓடிப்பிட்டான்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஜூலி. 1 வீக் முன்னாடி காணாம போயிருக்கா. இது வரைக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ அந்த 3 பொண்ணுங்களையும் படி கொடுத்தா ரேப் பண்ணி கொண்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா ஒரு விஷயம், 3 குடும்பமே அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதனால ஒரு சின்ன சந்தேகம் இருந்தா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமா மேடம்? அரசியல் சப்போர்ட்டும் பணபலம் இருக்கிற இடத்துல அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்ப அவனை தூக்கிடலாம் மேடம்? அதுவும் முடியாது. ஏன்னா இந்த கேஸ் நம்ம அன்அஃபிஷியலா ஹேண்டில் பண்றோம். அதையும் மீறி அவனை சுத்தி எப்பவுமே 10 ஆட்கள் இருப்பாங்க. அவனை நேரடியாக எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்னதான் மேடம் பண்றது? எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். வாங்க. ராக்கி, படிக்கொடுத்தன் கார் கிளம்பிடுச்சு, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். நீ போய் வாட்ச்மேன் டைவர்ட் பண்ணு. நீ அப்படி போ. ஓகே மேம். யார் மணி? என்ன வேணும்? ஐயாவை பார்க்கணும். ஐயாலாம் இல்லம்மா, இப்பதான் வெளியே போனாரு. இல்ல, உள்ளதா இருக்கேன். ஐயா என்ன வர சொன்னாரு. சொன்னா கேளுமா. ஐயா வெளியே போயிட்டாருமா. சொன்னா கேளு. எல்லாம் நிக்க கூடாது. ஐயா வந்தா சத்தம் போடுவாரு. நீங்க போங்க. டேய், வண்டி கிராஸ் ஆயிடுச்சா? பண்ணிடுறா. என்னன்னு போய் பாரு. என்னாச்சுடா? அண்ணே பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. சரிண்ணே. டேய், ஸ்டெப்னி எடுங்கடா. டேய், போடுறா. அடி ஊத்த எஸ்கேப் வேற போறான்டா. அந்த ருக்குமணியோட அண்ணனேவன். எந்த ருக்குமணிடா? ஆறுவேல் ருக்குமணி. டேய், அவனை தேடி பிடிச்சி போட்டு. சரிண்ணே. சீக்கிரம் போட. அண்ணே வண்டி ரெடிண்ணே.
நீ அந்த பக்கம் போ. சொல்றது கேளுங்கம்மா, போயிட்டு அப்புறம் வந்து பாருங்க போங்க. இல்ல நான் வெயிட் பண்ணியே பாக்குறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அட என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. சார் பறிகொடுத்தா வந்திருக்காரு. வாங்க பார்ட்னர், மலேசியால இருந்து எப்போ வந்தீங்க? பணம் என்னாச்சு? பணம் தானே, அது நம்ம பணம். நம்ம பணமா? பணம் வாங்கி 3 மாசம் ஆகுது, இது வரைக்கும் எந்த கணக்கு வழக்கம் வரல. மேல நான் பதில் சொல்லணும் தெரியும்ல. ஒருத்தரத்துல வரல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன், நீ கொடு. பிசினஸ் டீலிங் தெரியாம பேசாதீங்க பார்ட்னர். கடல்ல இருந்து அப்படியே உப்பு எடுக்க முடியாது, காய வச்சு தான் எடுக்க முடியும். நீ கடல்ல எடுப்பியோ காய வச்சு எடுப்பியோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல என் பணம் வந்தாகணும். அது போதுமே. இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். வரம் பார்ட்னர். இங்க வா மேம், இதெல்லாம் எடுத்து வை. மேடம், படி கொடுத்தா திரும்பி வந்துட்டான். சீக்கிரம் வா. இல்லம்மா பாப்பா இல்ல, ஐயா வந்துட்டாரு. என்னடா ஐயா, இந்த பொண்ணு உங்களை பார்க்கணும் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்ததுங்கய்யா. இப்போ நீங்க வந்த உடனே கூப்பிட்டா போய்கிட்டே இருக்குங்கய்யா. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை நான் அவன் கையில சிக்கல. சிக்கியிருந்தேன் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. ஏன்? அவன் பொண்ணுங்களை மட்டும் தான் ரேப் பண்ணுவான். இந்த டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறான். மேடம், அங்க உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? பெருசா ஒன்றும் இல்லை. ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், ஐ ட்ராப்ஸ், அவ்வளோதான். ஆமா, நீங்க படிக்கிறத ஃபாலோ பண்ணீங்களே, என்னாச்சு? ஆமா மேடம், அவன் ஒரு ஜிம்முக்குள்ள போனா அங்க இன்னொருத்தவன் தான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அங்க இருந்து கோவமா எந்திரிச்சு போயிட்டான். ராக்கி மேடம், நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் மேடம், பாருங்க. இதுல ஆடியோவே இல்லை. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்தனால ஆடியோ ரிசீவ் ஆகல மேடம். நான் வேணா டப்பிங் பண்ணட்டுமா? யூஸ் இல்லை. ராக்கி, ஃபோன் கொடு. ஐயோ, பேலன்ஸ் இல்லையா, அவுட் கோயிங் போகாதே. நம்ம கூட சேர்ந்தவனா இருப்பான் போலியே. ஐயா, விட்டு படம் பார்த்துக்கிருக்கேன் மேடம். சி, ஆம்பளை பையன் நானே கூச்சப்பட்டு திரும்பிக்கிட்டேன். நீங்க நம்ம 2 பேரும் வாயை போந்து ஆண் பார்த்துக்கிறீங்க. திரும்ப ராக்கி, இது பான் வீடியோ இல்லை, இதுல வேற என்னமோ இருக்கு. அந்த ஃபோன் எடுத்தா கண்டிப்பா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும். வட்டி கரெக்டாக வந்துடணும். என்னை பற்றி தெரியல. தெரியுங்க, கரெக்டாக கொடுத்துட்றேன். சரி போங்க. வரேன் சார். ஏய்,
பேக்கை கார்ல கொண்டு வைங்க. டேய் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க தான் இங்க வந்திருக்கிறான். இங்க இருந்தா தப்பிச்சு போயிடக்கூடாது. ஹலோ சார், ஐ எம் கீர்த்தி சுரேஷ். பார்த்தா அப்படி தெரியலையே. கொய்யி புறா கேட்டு பையல. உட்காருமா. தேங்க்யூ சார். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் அன்னை தெரசா சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வரேன். அனாத குழந்தைகளுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? இருக்கட்டும், உன்னை எங்கேயோ பார்த்த போல இருக்குதா? இந்த விஷயமா வீட்டுக்கு எதுவும் வந்தியா? இல்லை சார், நான் உங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கேயோ பார்த்த போல இருந்தது, அதான் கேட்டேன். சார், அந்த ஃபண்ட் விஷயமா கேட்டிருந்தேனே. செய்யறமா, நல்லாவே செய்யறேன். நீங்க செய்ய போற உதவிக்கு நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் சார். நீ என்ன மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார். ஏமா, உனக்கு கல்யாணம் ஏதா ஆச்சா? ஆகல சார். அப்போ பாய் ஃப்ரெண்டு? இல்ல சார். அப்போ கன்னிகளையாவது பொண்ணுன்னு சொல்லு. சொட்டைக்கு ஆசையை பாரு. மேம் இந்தாங்க. அண்ணே நீங்களாண்ணே? இந்த ஒரு நிமிஷம் அண்ணே, ஏபிஎஸ் லைன்ல இருக்க. ஏபிஎஸ்ஸா? சரி, நான் கூப்பிடுறேன்னு சொல்லு. அண்ணே, அண்ணன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காண்ணே. இந்தா. ஓகே மேம். ஏதோ முக்கியமான விஷயமா உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தா. ஐயோ, ஃபோனை எடுக்க போறான், மாட்ட போறேன். ஏதாவது பண்ணுங்கடா சீக்கிரம். அவ்வளவு கேவலமா போச்சு உனக்கு. சாரி சார், போன கெட்டாவது எடுத்துட்டா போன வெளியே. சரிம்மா, எழுதுமா போலாம். எங்க சார்? வீட்டுக்கு தான். பணம் கேட்டிருந்திய. எனக்கு எது செஞ்சாலும் வீட்டில் வச்சு செஞ்சாதான் மன திருப்தியா இருக்கும். சார், இப்போ நான் ஆசிரமத்துக்கு போறேன். நான் நாளைக்கு யாருன்னு எனக்கு தெரியும். நீ தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன். என்ன ஏமாத்த பாக்குற? ஏய், நான் முன்னாடி போறேன், இவளை தூக்கிட்டு வாங்கடா. ஏய், வாடி, வாடி. வாடி. என்னால பார்க்க முடியல. அந்த தேப்பையில என்ன பண்ணலாம்? அவனை கண்டன் துண்டமா வெட்டி அணுவணுவா கொல்லணும். டேய், இதுக்குற இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? ஊர் உலகத்துல தொடர்ந்து இது நடந்து தானடா இருக்கு. நம்ம இதுவரை நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். முதல் தடவை நேரில் பார்க்கறதுனால கோவம் வருது. நம்ம வேலை என்னடா? எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி டிஐஜிட்ட கொடுக்குறது. மற்றதெல்லாம் அவர் பார்த்து பாடுறா. என்னத்தடா பார்த்துக்குவாரு? எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்தா பீரோல பத்திரமா வச்சு பூட்டிக்க போறாரு. எவிடன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, சட்டம் போராட்டம் நடத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவோம். மேடம், எப்ப நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்?
ஜம்மு காஷ்மீர்ல ஆசிஃபா பானுன்னு ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு, அவளை 8 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கேஸ் என்னாச்சு? பொள்ளாச்சி பாலியல் கேஸ். இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது முதல் கேஸ். உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இப்படிதான். இதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆனீங்கன்னா காக்கி சட்டையை போடாமலே போயிடுவீங்க. காக்கி சட்டையை போட்டு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து கண்டுக்காம இருக்கணும்னா அந்த காக்கி சட்டை எனக்கு தேவையில்லை. டேய் முகுந்தா, முகுந்தா போடா. மேடம், ஹலோ சார், படி கொடுத்தனுக்கு எதிர ஸ்ட்ராங்கான வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஓ வெரி குட். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நாளைக்கு மார்னிங் நான் சென்னைக்கு வந்துடுவேன். நீ நேரா ஆஃபீஸ்க்கு வந்துரு, ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே சார். மார்னிங் சார். எங்கம்மா இருக்க? அங்கதான் சார் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாம்மா. வாட்? சார் என்ன மோட்டிவா இருக்கும் சார்? சரியா கிளாரிட்டி இல்ல. ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டதுனால இவரால பாதிக்கப்பட்ட பெண்கள் சைடுல இருந்து யாராவது பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினவங்க யாராவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக பண்ணிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். சார், நாங்க படி கொடுத்துற ஃபாலோ பண்ணப்போ 2 விஷயம் சார். ஒன்னு, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் இவரை கொலை பண்ண அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க சார். 2வது, ஜிம்ல கூட ஒருத்தர் கூட வாக்குவாதம் நடந்திருக்கு சார். ஒருவேளை இவங்க 2 பேர்ல யாராச்சும் இருக்கலாமா? இது சரியான மோட்டிவா எனக்கு படல. உங்ககிட்ட கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அது மூலமா ஏதாவது க்ளூ கிடைக்குதான் ட்ரை பண்ணுங்களேன். பட் அட் த சேம் டைம் லோக்கல் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்க சொல்றேன். ஓகே சார். நீ ப்ரொஃபைல் பிக் போட்டது நிறைய ரிக்வெஸ்ட் டி. பாத்துடி, ஒரே 90s கிட்ஸ் ரிக்வெஸ்டா இருக்க போது. அவங்க தான் இன்னும் சிங்கிளாவே இருக்காங்க. 175 ரிக்வெஸ்டா? ஏய், வேலை பார்க்க சொன்னா நான் ஃபேஸ்புக்கில் வேடிக்கை பார்த்துக்கிறீங்களா? பார்த்து பையன் போடுற பொண்ணுங்களுக்கே ரெக்வஸ்ட் கொடுத்துட போறீங்க. அப்புறம் பயராயிரு. ஏய், நிறுத்து. யார் இவனா? ஆமாடி, ஆளு கருப்பா இருந்தாலும் சூப்பரா ஸ்டைலிஷா இருக்கான். இவனை செலக்ட் பண்ணிக்கோ. அதே உங்களை செலக்ட் பண்ணணுமே. இவன் வேற. ஏய், இது டைட் பண்ணி ஜூம் போ. படி கொடுத்தா வீட்ல இருந்து எடுத்த ஐ டிராப். இதை பத்தி டாக்டர்கிட்ட விசாரிச்சப்போ இப்படி ஒரு ஐ டிராப் மார்க்கெட்ல இல்லைன்னு சொன்னாங்களே. இவங்கிட்ட எப்படி? மேடம், என்னம்மா? இதை பாருங்க மேடம். உங்க பையன் தேவ் எப்படி இருந்தாரு? ஒரே பிள்ளை, செல்லம் கொடுத்து வளர்த்தோம். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். காலேஜுக்கு நல்லா தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான். காலேஜ்ல ஏதாவது லவ்னு அந்த மாதிரி ஏதாச்சும்? அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. அவன் என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல. ஓ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்? வினோத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் கூட தான் எப்பவும் போவான் வருவான். வினோதோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க அந்த சைடு செக் பண்ணுங்க. இங்க இருக்கு. சார், ஒரு நிமிஷம். இந்த ஃபிளாட்ல வினோத் இருக்காரு. அவர் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? இங்க பாருங்க, யாரு வாரா யாரு போறாங்கற பாக்குறதா எனக்கு வேலையா? என்ன சார் பக்கத்துல இருக்கீங்க தானே கேட்டா இவ்வளவு கோவப்படுறீங்க? அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு நேக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல. எங்க சார் உங்க பேத்தியை டியூஷன் கூட்டு போறீங்களா? இது என் மகையா? ரொம்ப வருஷம் உழைப்புல சார். உங்க கோவம் நியாயம் தான் சார். நீங்க போங்க சார். போடா ஓசி பொங்கல். நீ போடா பீஸ்ட். வினோத் தம்பி கொஞ்ச நாளா வெளியில வரதில்லைங்க. அப்படி வந்தாலும் நைட்ல கார்ல தாங்க வெளியே போறாரு. இப்போ அவர் அபார்ட்மெண்ட்ல இருக்காரா? தெரியலங்கம்மா, நான் லீவ்ல போயிட்டு காலைல தான் வந்தேன். ஆமாங்க, வினோத் தம்பி வீட்ல தாங்க வேலை பார்த்துட்டேன். அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்குங்கம்மா. ரிப்பேரா இருக்கு. ஆபீஸ்ல சொல்லியிருக்கோம், சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வினோதோட பார்க்கிங்க திடீர்னு 3 மாசம் முன்னாடி என்ன வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாரு. வண்டி இங்க இருந்தா அவரு இங்க தானே இருக்கணும். சில நேரம் அவர் வண்டியை விட்டுட்டு கால் டாக்ஸியை புக் பண்ணி போயிடுவாருமா.
இங்க எப்போ மழை பெஞ்சிச்சு? நேற்று பெஞ்சிச்சுன்னு சொன்னாங்கம்மா. அப்போ இந்த வண்டி நேற்று வெளில போயிருக்கு. இப்போ நைட் வந்து செக் பண்ணலாம் மேடம். மேடம் வினோத் ஃப்ளாட் லைட் எரியுது. அவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ராக்கி, முகுந்தன் நீ அந்த பக்கம் போ. சந்தியா நீ அங்கே போ. டேய் சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? நீங்க ரொமான்ஸ் தொல்லை தாங்க முடியல மேடம். பவர் கட் மேடம். நீங்க அந்த பக்கம் போய் செக் பண்ணுங்க. ஓகே மேம். வினோத் வினோத் நானும் தேவும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸ். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சிகரெட்டில் ஆரம்பித்த எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சரக்கில் போய் முடிஞ்சது. பார்ட்டி பப்புன்னு ஜாலியாக தெரிஞ்சோம். அப்போ தான் பாரில் ஒருத்தர் இன்ட்ரோ ஆனார். இது வரைக்கும் அனுபவிச்சிடாத போதையை தரேன்னு சொன்னார். எனக்கு ஒரு ஆன்லைன் லிங்க்கையும் அனுப்புனார். அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அந்த போதையை எங்களால் விட முடியல. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன தேவ் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணலை. நான் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. திடீர்னு ஒரு நாள் அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். தேவ் உடம்பு முழுசும் செதிலாக வந்ததுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போ தான் புரிஞ்சது அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதுனால தான். அதனால் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உங்ககிட்ட அந்த ஆன்லைன் லிங்க் இருக்கா? இருக்கு மேடம். நீ சொன்ன ட்ரக்கை ஆர்டர் பண்ண. மேடம் நான் சொன்னதை மட்டும் செய். என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம், ஆர்டர் லேட்டாக வருது, என்ன விஷயம்? இந்தா என்னடா திருன்னு முடிக்கிற? டேய் மாட்டிக்கிட்டோம்டா, ஓடிடு. நான் என்ன செய்யணும் மேடம்? நீ அப்ரூவராக மாறணும். என் பேர் வருண் மேடம். நான் மெடிக்கல் டீலர்ஷிப் எடுத்து லோக்கல் மெடிக்கலுக்கு சப்ளை பண்ணிருக்கேன் மேடம். வழக்கம் போல் எல்லா கம்பெனியோட மீட்டிங் போகிற மாதிரி தான் கேஎன் பார்மஸோட மீட்டிங் நான் போனேன். அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. என்ன ப்ராடக்ட்? கிராக்ஸ் ஐ ட்ராப் அப்படி சொல்லி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்கு முதல்ல சம்மதிக்கல. ஏன்? ஏன்னா அது மெடிசன் இல்லை, போதைப் பொருள். ஒரு கட்டத்தில் நான் டீலர்ஷிப் இருக்க ஒத்துக்கிட்டேன். எதனால? பணம் இல்லாதவங்களை இந்த சமுதாயம் நிர்வாணமாக தான் பார்க்கும். அப்போ பணம் தான் எல்லாமே. சொல்லு. கேஎன் பார்மசிக்கு ஆன்லைன் மூலமாக ஆர்டர் வரும் மேடம். அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஸ்டாக் வச்சுருக்கிற மெடிக்கலுக்கு போய் ட்ரக்ஸை நானே நேரடியாக சப்ளை பண்ணிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் மேடம். அந்த ஆன்லைன் ட்ரக்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்க? அவங்களுக்கு எப்படி இந்த கிராக்ஸை பற்றி தெரிய வருது? பணக்கார பசங்க, அம்மா அப்பா கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற பொண்ணுங்க பசங்க, இவங்க எல்லாமே தான் எங்களோட டார்கெட் மேடம். உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? ஒரே பொண்ணு மேடம். அதே பணத்துக்காக உன் பொண்டாட்டியும் புள்ளியும் கொண்டுட்டா என்ன பண்ணுவ? உன்னை பற்றி நியூஸ் நாளைக்கு டிவி சேனல் சோஷியல் மீடியாவில் வரும்போது இந்த சொசைட்டி உன்னை எப்படி பார்க்கும்? சொசைட்டி விடு, உன் குடும்பம், பொண்டாட்டி, உன் பொண்ணு. வேண்டாம் மேடம், என் பொண்ணு என் மேலே உயிரே வச்சிருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுனா அவன் உயிரே விட்டுருவான். கேஎன் ஃபார்மாவோட எம்டி யாரு? சோனா.
மேடம் வர சொன்னாங்க. ஹலோ மேடம் சொல்லு. வருண் வந்திருக்காரு 3 லேடிஸோட. உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லு. என்ன வருண், ரொம்ப டல்லா இருக்கு? உடம்பு சரியில்லை மேடம். ஓ, இவங்க தான் நீ சொன்ன பார்ட்டியா? ஆமாம் மேடம். சொல்லுங்க. என் பேர் நதாஷா, சலோனி ரேஷ்மா. பெங்களூர் சிட்டி ஃபுல்லாக நாங்கள் தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் ரீசெண்டாக போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ சரக்கு கிடைக்கல. அந்த டைம்ல தான் வருணோட கான்டாக்ட் கிடைச்சிச்சு. இந்த கிராக்ஸ் ட்ரக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் கேள்விப்பட்டோம். அதனால தான் உடனே வந்து உங்களை மீட் பண்ணலான்னு வந்துட்டோம். இந்த பிசினஸ்ல ஒருத்தரோட டீட்டெயில் தெரியாம நான் யாரையுமே மீட் பண்றதில்ல. வருண் சொன்னதுனால தான் நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தேன். பெங்களூர் சிட்டிக்கான கிராக்ஸோட டீலர்ஷிப் எங்களுக்கு கொடுங்க மேடம். நீங்க 3 பேர் உமனுங்கிறதுனால இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு தரேன். மென்னை விட விமனால எதையும் செய்ய முடியும். விமனுக்குள்ள தான் மென்னே இருக்காங்க. விமனுங்கிறதுல எப்பவுமே ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வம் உங்களுக்கும் இருக்கணும். பவர் இஸ் உமன், உமன் இஸ் பவர். சூப்பர் மேன். பட் 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த பிசினஸ்ல நீங்க யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என் பேர் வெளியில தெரியக்கூடாது. சரி. செகண்ட் திங், பார்ட்டிக்கு ஆர்டர் போடுறது, பிளேஸ் சொல்றது இதெல்லாமே எங்க மூலமா தான் நடக்கும். சப்ளையும் மணி கலெக்ஷன் மட்டும்தான் உங்க வேலை. ஓகே, நான் சொல்லுங்க. ஓகே மேம். 2 டேஸ்ல கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். நீங்க இப்ப கிளம்பலாம். என்னாச்சு மேடம்? நாங்கெல்லாம் போனாலே சக்சஸ் தான். டீலர்ஷிப்புக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, பெரிய ஆடிக்கார் டீலர்ஷிப் ஓகே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தாவே கஞ்சா விக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டா. ஏய், பார்த்து பேசு. உமனுக்குள்ளதான் மென் இருக்கு. அதே உமன்ல இருந்து மென்ன ஊறிட்டா வெறும் தான். சொல்லுமா அதிரா. சார், நாங்கள் சோனா வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். எல்லா ஸ்டாக்கிங் தான் இருக்கு. வருண் கூட அப்ரூவா மாறிட்டான். நமக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போலீஸ் டீம் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சார். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? வரப்போற டீமுக்கு யார் அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிய வேணும்னு நினைக்கிறேன் சார். ஏம்மா? சோனாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறையவே லிங்க் இருக்கு சார். ஸோ எக்காந்து கொண்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. ஓகே. என்ன சோனா, எப்படி இருக்க? வா ஜெரால்ட், நல்லா இருக்கேன். வந்துட்டு போறது யாரு? நம்ம கிராக்ஸ்க்கு பெங்களூர் டீலர்ஷிப் கேட்டு வந்தாங்க. நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டேன். யாரை கேட்டு சொன்ன? யாரை கேட்டு சொல்லணும்? என்ன கேட்கணும்? அன்னைக்கு என்னடானா வீடு ஃபுல்லா கேமரா வச்சு அந்த கஸ்டம்ஸ் ஆபீசரை விரட்டி இருக்க. அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அத சரி கட்ட காட்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்ப என்ன சொல்ல வர? என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. இத பார், ட்ரக்ஸ் சப்ளை பண்றது மட்டும்தான் உன் வேலை. என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? என்ன சோனா, பணம், பங்களா, சொத்து, கம்பெனி இதெல்லாம் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இதெல்லாம் எப்படி வந்தது? நான் கொடுத்த ட்ரக்ஸால வந்தது. என்னமோ நீ ஓசில கொடுத்த மாதிரி பேசுற. பணத்தை வாங்கிக்கிட்டு தானே ட்ரக்ஸை கொடுத்த. நீ இப்படியே பேசிட்டு இருந்த பழைய தொழிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஏய், நான் ட்ரக்ஸ் கொடுத்ததுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற. இனிமேட்டு உனக்கு ட்ரக்ஸே கிடையாது. டேய், நீ தர மாட்டேன்னு சொன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன்டா. டிஏஜி கிட்ட பேசிட்டேன். போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறாரு. நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட் கேட்ல போயிருங்க. ஓகே மேம். நீங்க 2 பேரும் அவனை பாத்துங்க. நான் பேக் யார்ட்ல போய் பாக்குறேன். போலீஸ் ஃபோர்ஸ் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம்.
ராக்கி போலீஸ் டீம் வந்துருச்சு. போனவங்கயா முடியா 2 பேர் மேலே போய் செக் பண்ணுங்க. சார், நான் இன்ஸ்பெக்டர் ராஜா பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா. அரெஸ்ட் பண்ண வந்த இடத்துல சஸ்பெக்ட் இறந்து கிடக்குறாங்க. அதை பார்க்கும்போது மர்டர் இருக்குன்னு சந்தேகம் இருக்குது சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தியாகு சார் 1 மினிட். ஓகே சார். இதோ வந்துடுறேன். சரிங்க சார். மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுமா. சார் 2 கேஸ்லையுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருந்தும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டுட்டாங்களே சார். உன் டீம் எப்படி அதிரா? ஒருவேளை அவங்க சார் தட்ஸ் இம்பாசிபிள், ஐம் ஷூர். அதுக்கு இல்ல அதிரா, போலீஸ்காரங்க எப்பவுமே தான் நிழல கூட சந்தேகப்படணும். சார் படிக்குடுத்தான் கேஸ்ல எனி டெவலப்மெண்ட்ஸ்? இன்ஸ்பெக்டர் சில பேர் மேல டவுட் பட்டு விசாரிச்சிருக்காரு. நீ சொன்ன அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் பேரு மாறன். அவனை பிடிச்சி விசாரிச்சதுல அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒத்துக்கிட்டான். கொலை நடந்த அன்னைக்கு அவன் ஊர்ல இல்ல. இதை தவிர நமக்கு வேற எந்த தடையும் ஆதாரமும் கிடைக்கல. வாட் அபவுட் சோனாஸ் மர்டர் சார்? மர்டர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன மோட்டிவ்னு தெரியல. அவங்க சர்வன்ட்ஸையும் செக்யூரிட்டியும் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். சார் சோனாக்கும் படிக்குடுத்தானுக்கும் எந்த விதமான டைரக்ட் லிங்க்கும் இல்லை சார். ஆனா படிக்குடுத்தான் வீட்டில் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸை வச்சு தான் சோனா சப்ளை பண்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அவங்க 2 பேருக்கு இருக்க மிட் பாயிண்ட் வந்து ஜெரால் தான். சார் ஜெரால் படிக்குடுத்தன் மூலியமா மலேசியன் கேஷை இந்தியன் கேஷ்க்கு மாத்திட்டு இருக்கான். அதே மாதிரி சோனாவை ட்ரக் சப்ளைக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். சார் இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து ரஷ்யாலையும் யுக்ரைன்லையும் ரொம்ப தடை செய்யப்பட்ட மோசமான ட்ரக். அங்க இந்த ட்ரக்குக்கு பேர் கிராக்கடைல். ஆனா இங்க கிராக் ஐ ட்ராப்ஸ் பேர்ல சப்ளை பண்றாங்க. இதனால தமிழ்நாட்டில் கூட பல யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இது சோனாவோட நிக்காது, கண்டிப்பா தொடரும். இதை எப்படியா தடுத்து நிறுத்தணுமே சார். வேரோட பொருள்னா தான் விஷச்செடியை பரவாம தடுக்க முடியும். அதே மாதிரி ஜெராலோட சப்ளையை கண்டுபிடிச்சதான் இந்த என்டையர் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணி ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணுவோம், கஸ்டடியில் எடுத்து விசாரிப்போம். அது முடியாது சார். ஏன் முடியாது? இந்த 2 மர்டர் கேஸ்லயும் அவன் மேல டவுட் இருந்ததுனால தான் ஃபாலோ பண்ண சார். ஆனா நேற்று நைட் அவன் மலேசியா கிளம்பிட்டான் சார். அவனோட ஃப்ளைட் டீடைல்ஸ். சார் ஐ டன் மை ஜாப். ஷல் ஐ டேக் மை லீவ் சார்? வெயிட். இந்த ஜெரால்டோட கேஸையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன ஏற்கனவே இந்த 2 கேஸையும் நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்க. ஸோ இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் உனக்கு நல்லா தெரியும். ஸோ யூ மஸ்ட் ஹேண்டில் திஸ் கேஸ் ஆல்சோ. ஓகே சார். ஆனால் அந்த கேஸை நம்ம ஆஃபீஸில் தான் டீல் பண்ணோம். ஏன் சார்? லாஸ்ட் வீக் ஜெரால் சோனா கன்ஃபர்ம் மேல் படி அவன் ட்ரக் சப்ளை விஷயமா 6 மாசம் மலேசியாவில் இருக்க போகிறான். ஓகே ட்வீட். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். மலேசியா ரங்கனா ஸ்ட்ரீட் போர்டு இருக்கு. இங்க என்ன பாட்டுங்க? சரிம்மா, எப்படிம்மா இருக்கா? நல்லா நல்லா இருக்கியா? கல்யாணமா? வந்துடுறோம்மா சார். ஒரு நிமிஷம்மா. என்ன? ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். போ. ஓகே சார். சொல்லுமா.
கைஸ் மீட் அர்ஜுன். ஹாய். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா காலேஜ்ல படிச்சோம். இந்தியன் உளவுத்துறையில இருக்கான். நம்மளை தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, எஸ்பெஷலி ராக்கி. மேடம் சாரி, யார் உங்க ஃப்ரெண்டா? பாத்தீங்கன்னா உடனே மறப்பேன். இதான் நான் ஜஸ்ட் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ். ஜெரால்ட் பற்றின டீட்டெயிலை ஆதிரா எனக்கு சென்ட் பண்ணதுமே நான் அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஜெரால்டோட வீடு. அவன் வீட்டை சுற்றி எப்பயுமே செக்யூரிட்டி கேமராஸ் ஆனில் தான் இருக்கும். அவனை சுற்றி எப்பயுமே பாடி கார்ட்ஸ் கூடவே இருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் கூட அவங்களோட ஐபால் ஸ்கேனிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். ஏன் பாஸ் அங்கேயும் ஆதார் கார்டு கொடுக்க போகிறாங்களா? இதுதான் ஜெரால்டோட கம்பெனி. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவன் இங்கே தான் ஸ்டாக் வைக்கிறான். இங்கே தான் அவனுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் கூட. அதுக்கு காரணம் மைக். வயர் மைக்கா வயர்லெஸ் மைக்கா? நீங்கள் சொல்கிற மைக்கேல். அவனோட முழு பெயர் மைக்கேல் முருகன். அவன் அப்பா ஒரு ஹிந்து, பூர்வீகம் தமிழ்நாடு. அவங்க அம்மா சைனீஸ் கிறிஸ்டின். அண்டு மலேசியாவில் இருக்க மோஸ்ட் வாண்டட் டான்லேயே மைக் தான் நம்பர் 1. மைக்குக்கும் ஜெரால்டுக்கும் என்ன லிங்க்? கிராக்ஸ் ஐட்ராப்போட மெயின் டீலரே இந்த மைக் தான். ஜெரால்ட் இந்தியன் டீலர். மலேசியன் போலீஸும் அவனை எப்போ தூக்குறதுன்னு சரியான டைம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாஸ் நல்ல நேரம் வரலையா? ராக்கி இல்லை மேடம், எதையுமே ராகு காலத்தில் செஞ்சிடக்கூடாது இல்லையா? ஓகே, கிராஸ் ட்ரக்ஸ் பிஸ்னஸ் நார்த் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. மறைமுகமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இதை பெரிய அளவில் டெவலப் பண்ண பார்க்குறாங்க. இப்போ ஜெரால்ட் எங்கே இருப்பான்? இந்தியாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் ட்ரக் எடுக்க முடியல. ப்ராப்ளம் கிளியர் ஆன பிறகு நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன். கேட்டேல உக்ரைன்லேருந்து ஏன் சரக்கு வாங்கலன்னு கேட்குறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? சோனா படி கொடுத்தான் 2 பேரும் இல்லாதனால சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. புது டீலர் அப்பாயின்ட் பண்ணாதான் பிஸ்னஸே பண்ண முடியும். பணத்தை அள்ளி வீசினா 1000 டீலர்ஸ் வருவாங்க தானே? பணத்துக்காக 1000 டீலர் வருவாங்க. ஆனால் எதுக்கும் பயப்படாமல் சோனா மாதிரி தைரியமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமாம், சோனா நல்லா தானே டீல் பண்ணிட்டு இருந்தா. உச்சிக்கு ஏறினா அது நம்ம தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்து தான் ஆகணும். கிரேட் பிலாசபி. இது புரியாமல் இங்கே ஒருத்தன் துள்ளிட்டு இருக்கான். யாரு? ரவி தானே? நம்ம பிஸ்னஸை ஏற்றுக்கிட்டா அவனுக்கு தானே நல்லது. நமக்கு புரியுது, அது அவனுக்கு தெரியணும்ல. லாஸ்ட் டைம் டீல் பேச வரேன்னு என்னையே போட பார்த்தான். உங்களுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் தான் அவனை உயிரோடையே விட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு பண்ண தப்ப அவன் மறுபடியும் பண்ண மாட்டான். நாளைக்கு ரவியோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மீட்டிங்கில் எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்காக போகிறேன். தேங்க்யூ. அப்பா, இந்த ஊர் பேர் என்ன? மிளகா. எது மிளகாயா? அதான் இந்த ஏரியா. மிளகாயடா, மிளகா. மிளகாவோ கலாக்காவோ எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். சங்கி மிங்கி தம்பி, ஹலோ, உங்களை தான் இங்க வாங்க. பேண்ட் போட்டுருக்கானா இல்லையாவே? உங்க ஹோட்டலோட மெனுவை சொல்லு. அப்பா அப்பாவா? அப்பா ஊர்ல இருக்காரடா, உங்க ஹோட்டலோட மெனுவை சொல்லு. மெனு நசி ஐயாம், நாசி கோரிங், மீன் கோரிங். மெனு கேட்டதுக்கு எதுக்கு நீ கெட்ட வார்த்தை திட்டுற? மெனு அவன் மெனு தான் சொல்றான், உனக்கு திட்டல. மெனு தான் இந்த லட்சணத்தை சொல்றான். எனக்கு ஒரு ஏபிசி ஸ்பெஷல். நஸ்லிமா நர்சமானுக்கிட்டு. எனக்கு ஒரு சென்டோல். எனக்கு ஒரு ரைஸ் கச்சாங். ராக்கி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. ஐயோ, எனக்கு சப்பாத்தியே போதும் மேடம். டேய் 2 சப்பாத்தி கொண்டு வாடா. அது நம்ம ஊர்ல இருக்குல்ல, அதே எங்க சாப்பிடுற? எதுக்கு? கண்டதை சாப்பிட்டு கக்கு சொத்துக்கவா? எனக்கு சப்பாத்தியே போதும். டேய் 2 சப்பாத்தி கொண்டு வாடா. சப்பாத்து? ஆமா, சப்பாத்து 2 கொண்டு வா போ. டேய் டைஸே போடா, உயிரை வாங்காரா போடா. நல்லா கூட்டு வந்தீங்க ஊருக்கு. இதுக்கு தான் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். முதல் நாளே சோத்துக்கு இப்படி காய விட்டீங்களா?
ஏபிசி ஸ்பெஷல். என்னது எங்கடா? தொங்கு சீஜா பாபா. தூங்கு சாய் பாபாவா? நல்லா இருக்கா மேடம்? சப்பாத்து. என்னது சப்பாத்து? ஏன்டா என்னை பார்த்தா எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த ஊர்ல சப்பாத்துனா செருப்பு தான். மேடம் முதலே சொல்லிருக்காம்ல, மலேசியா கூட்டு வந்து இழுத்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏண்டா உங்க ஊர்ல பூட்ஸ பூரினீங்களா, சாட்ஸ சால்னானீங்களா? சரி விடு, நான் சொல்றேன். 1 சப்பாத்தி. சப்பாத்தி சங்கிமி, நானும் அதே தானே மேடம் சொன்னேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியா? 2 பேருமா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? யார்கிட்ட இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருக்க? ஒரு லோக்கல் இன்ஃபார்மர். இவர் மூலிமா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நைட்டு பப்பில் ஜெரால்டும் அவனுக்கு ஆப்போசிட்டாக ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற லோக்கல் டான் ரவி மீட் பண்ணி பேசுகிறாங்க. கரெக்டாக பிளான் பண்ணால் ஜெரால்டை தூக்கிடலாம். இந்த பப்பில் தான் ஜெரால்டும் ரவி பிரசாத் கேங் மீட் பண்ண போகிறாங்க. ரவி பிரசாத் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர். தான் ஏரியாவில் தன்னை தவிர வேறு யார் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். ரவியும் ஜெரால்டும் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமாக மோதிப்பாங்க. லாஸ்ட் வீக் கூட 2 பேர் மோதிக்கிட்டாங்க. மைக்கு தான் இவங்க 2 சமாதானப்படுத்தி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஜெரால்டு எந்த டீலிங் நடந்தாலுமே 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே பப்புக்கு வந்துடுவான். ஏன்னா பிஸ்னஸில் அவனுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. எங்கே எவன் எப்படி சொல்லுவான்னு அவனுக்கே தெரியாது. எங்கள் ஊர்லலாம் நல்லதுக்காக போராடுறவங்க தானே சொல்லுவாங்க. என்ன மேடம்? இதான் ஜெரால்ட். அவனோட 5 பாடி கார்ட்ஸ் இங்க இருப்பாங்க. சந்தியா வந்து இந்த 5 பாடி கார்ட்ஸ் கிட்ட போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் மிஸ்டர் அலெக்ஸ்? somebody is waiting for you. I think she is your friend. Go. Please come. வெயிட் பண்ணி பார்த்த பாடி கார்ட்ஸ் எப்படியும் அலெக்ஸ் தேடி வருவாங்க. How can I help you, sir? Looking for my friend. Alex? Yeah. He's outside. Please come. ஸ்வாதி இங்க இருப்பா. ஜெரால்டோட கவனம் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாம நீ பாத்துக்கோ. இப்போ ஜெரால்ட் கிட்ட சந்தியா போகணும். சந்தியா, அவனோட ட்ரிங்க்ல அந்த ட்ரக் கலந்துரு. அதை குடிக்கிற ஜெரால்டுக்கு சில நிமிஷத்துலயே வாந்தி வந்துடும். அவன் உடனே ரெஸ்ட் ரூம்க்கு வருவான். அங்கே ஜெரால்ட் அரெஸ்ட் பண்றது தான் நம்ம பிளான். எனி டவுட்? நோ டவுட். ஏதாவது புரிஞ்சாதானே டவுட் கேட்குறீங்க. தங்குறது 5 ஸ்டாரு, நான் திங்குறது பழஞ்சோறு. நான் தங்குறது 5 ஸ்டாரு, நான் திங்குறது பழஞ்சோறு. குஷ்வந்த் சிங் ஜோக்கு பிடிக்கும், கோயில் குளம் போக பிடிக்கும், ஈஸியா ரூட்டு பிடிக்கும், பாகவதர் பாட்டு பிடிக்கும். நான் தங்குறது 5 ஸ்டாரு, நான் திங்குறது பழஞ்சோறு. நான் தங்குறது 5 ஸ்டாரு, நான் திங்குறது பழஞ்சோறு. பார்த்து யாருக்கும் மின்னல் பார்க்க வேணாம். நான் உள்ள வந்த ரூமுக்கு ஏசி போட வேணாம். நான் மெல்ல தொட்ட காய்ச்சலுக்கு ஊசி போட
சக்கரைய வேணா நான் தங்குறது 5 ஸ்டாரு நான் திங்குறது பழஞ்சோறு பச்சை சிக்னல் போடும் நான் தும்முறத கேட்டாலே நாதஸ்வரம் மயங்கும் நான் தூர நின்னு பார்த்தாலே கங்கை நதி பொங்கும் நான் மல்லிகைப்பூ வச்சாலே ஆண்களுக்கு டேஞ்சர் என் கால் நடந்து லேண்டுக்கெல்லாம் வேல்யூ ரொம்ப சூப்பர் நான் மழையில நனைஞ்சாலே மேகத்துக்கு ஃபீவர் நான் மர்மமாக புன்னகைச்ச உங்க கதை ஓவர் நான் தங்குறது 5 ஸ்டாரு நான் திங்குறது பழஞ்சோறு நான் தங்குறது 5 ஸ்டாரு நான் திங்குறது பழஞ்சோறு குஷ்வந்த் சிங் ஜோக்கு பிடிக்கும் கோயில் கோலம் போக பிடிக்கும் ஈஸியா ரூட்டு பிடிக்கும் பாகவதர் பாட்டு பிடிக்கும் தங்குறது 5 ஸ்டாரு நான் திங்குறது பழஞ்சோறு யாரும் இங்க உயிரோட கூடாது. மேடம் சொல்லு முகுந்தன். ஜெரால்டா அவனோட ஆளுங்களை பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே வரேன். சொல்லு. சந்தியா சுவாதி பேஸ்மெண்ட் வந்துருங்க. ஓகே வந்துறோம். ஏய் முகுந்தன் கேக்கோ. யார் ஷூட் பண்ணா? இவங்க நான்டா. முகுந்தன். எஸ் மேம். எங்க இருக்கீங்க? ஜோன் B ல இருக்கு மேம். Hey, take the car. Come on, fast. Ravi! Hey! 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 Samuel! முகுந்தன். ஆமா யாரு நீங்க? என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? இது முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா? மீட் பண்ணிருக்கலாம் பிரதர். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஜெயில இருந்தீங்கன்னா அவங்க தான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸர். மேடம் சீக்கிரம் இருங்க. சீக்கிரம் வண்டி ஏற்றா. கோ 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 ஃபாஸ்ட்.
என் தம்பியை கொன்னது யாரா? யாரோ ஒரு லேடி தான் கொண்டாங்க. லேடியா? என் தம்பியை ஏன் கொன்னேன்னு நினைச்சு அவ அணுவா சாவணும். எனக்கு அவ இப்ப உயிரோட வேணும். கோ சொல்ல அர்ஜுன். ஆதிரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜெரால்டு அரெஸ்ட் பண்ண தானே வந்த. அவனை ஷூட் பண்ணிருக்க. ஜெரால்டு முதல்ல யாருன்னு தெரியுமா? மைக்கோட தம்பி. உன்னையும் டீமை தூக்குறதுக்கு ஆள் அனுப்பிட்டான். இந்தியா கிளம்பு. நான் இந்தியாவுக்கு போறேன், ஆனா மைக் கொண்டு தான் போவேன். ஜெரால்டு ஏன் மேடம் ஷூட் பண்ணீங்க? சொல்லுங்க மேடம். என்ன காரணம் மேடம்? எதுக்காக மேடம்? ஐபிஎஸ் முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்காக காஞ்சிபுரத்தில் இருக்க சாலவாக்கம் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். சார், என் பேர் அதிரா. இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்காக வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காருமா, வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. இந்தாங்கய்யா. இந்த ஃபைல் இல்லைம்மா, இன்னொரு பேப்பர் இருக்கு மாதிரிங்க. இது வாங்கய்யா. ஓ, இங்க இருக்கா? சார், இது வரைக்கும் 250 ரூபா ஆச்சு. எப்பதான் சார் தருவீங்க? ஓ, 250 ரூபாய் ஆயிடுச்சோ. டேய் தம்பி, இங்க வாடா. என்னடா கேஸ்? என் பைக்கை தொலைச்சிட்டேன் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். ஓ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியா? நீ பைக்கை தொலைச்சதே தப்பு, ஒரு 250 ரூபாய் பெனால்ட்டி. சார், தொலைஞ்சு போனது என் பைக் சார். அதுக்கு தாண்டா ஒரு 250 ரூபாய் பணம் கொடு. என்ன சார், எவ்வளவு ஆச்சு? 250 ரூபா மேடம். இந்த படி. மேடம் புதுசா? இங்க எல்லாம் வாங்குற போலீஸ் தான் பார்த்திருக்கேன், கொடுக்குற போலீஸ் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இங்க வெறும் 1 way தான், நோ ரிட்டர்ன். எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட் குறை சொல்லக்கூடாது. சாரி மேடம். ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அம்மா கிடையாது, அப்பா பெட்டி கடை வச்சிருக்காரு. இந்த பொண்ணு பூயாவரம் பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க உட்காருங்க. 250 ரூபாய்க்கு யோசித்தல உன் வண்டி வீட்டுக்கு வந்துடும், இன்ஜின் இருக்காது. என்னையா கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஐயா, இவன் பேர் காசி. சின்ன திருத்தம், காசி விஸ்வநாதன். நீங்க கொஞ்ச நேரம் மூடுறீடா, நீ சொல்லுப்பா. ஐயா என்கிட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கினா 6 மாசத்துல தரேன்னா 6 வருஷம் ஆச்சு. எப்ப கேட்டாலும் டிபிக்கு கொடுத்துட்டே இருக்கான். நீங்க தான் வாங்கி தரணும். ஐயா, இவன் என்கிட்ட 2 லட்ச ரூபா ஆட்டையா போட்டாங்க ஐயா. ஐயா ஐயா, நானும் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், வாங்கி 3 வருஷம் ஆகுதுயா, இன்னும் தாக்கல் போடுறேன் ஐயா. உங்ககிட்ட 2 உனக்கு ராசியா நம்புறேன். ஆமாங்க. ஒய்ஃப் எத்தனை? ஒய்ஃப் 1, கீப் 1. சரி, இவங்க எல்லாம் 2 லட்சம் பணம் வாங்கினியா? ஆமாங்க. ஏன் திருப்பி கொடுக்கல? பணம் இல்ல, அதனால திருப்பி தரல. சரி, பணத்தை எப்பதான் தருவேன்? பணம் வரும்போது தருவேன். பணம் எப்போ வரும்? தரும்போது வரும். கெட்ட வார்த்தையில திட்டி விடுவேன், ஒழுங்கா பதில் சொல்லு. இவங்க பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேட்டேன். ஏங்க, அவர் தரும்போது வருங்க. யாரா? யாரு? ஐயே, 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடுறது சொல்லியிருக்காரு. ஐ ஆம் வெயிட்டிங். யார் அக்கௌண்ட்ல 15 லட்சம் பணத்தை போடுறது சொன்னது? அவனா ரொம்ப பெரிய மனுஷன், தப்பா பேசப்படாது. அவர் இப்ப எந்த நாட்டுல இருக்காருன்னு தெரியாது. வந்த உடனே அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போட்டுருவாரு. நீங்க அவர் பேசின ஆடியோ கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன ஆடியோ? கேளு. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நல்லதுக்காக சொன்ன விஷயம்டா, இதை போய் தப்பா புரிஞ்சுட்டீங்களா? இவர் தானே? ஆமாம்மா. பணம் வந்துடும், நீங்களும் வாங்கி. நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்டா 10 எண்ணுவேன். அதுக்குள்ள எந்த நாதாரியாவது என் முன்னாடி நின்னீங்கன்னா அடி எங்க விழுதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஏன்டா யாரோ ஒருத்தர் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னா, ஏடா நீ காப்பி குடிக்கா, மாட்டு கோமியத்தை குடிக்கா? ஏன்னா இதையெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்க. பார்த்த படிச்ச பசங்க மாதிரி இருக்கீங்க. ஆளுக்கு 2 லட்சத்தை கொண்டு வந்து இந்த நாதாரி போயிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. ஏன்னா உழைச்சி முன்னேறணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு? இன்னொரு தடவை 15 லட்சம் அது இது கேள்விப்பட்டேன். அடிக்கிற அடியில உன் சொந்த ஊர் எதுடா? உன் சொந்த ஊர் எது? புதுக்கோட்டை. காலையில நம்மள கடுப்பேற்ற கிளம்பி வரணும் ஒவ்வொருத்தனும். மேடம், மேடம். சொல்லுமா. மேடம், இந்த வீட்டுக்கு எந்த ஆபீசர் வந்தாலும் நான் தான் பூ கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா? சரி வா.
தேங்க்யூ. இல்ல வேணாம் மேடம், உங்ககிட்ட காசு வாங்கணும்னு தோணல. பரவாயில்ல, வச்சுக்கோ. மேடம், உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுமா. இல்ல, உங்களை மேடம்னு கூப்பிட்டா அந்நியமா இருக்கு. அக்கான்னு கூப்பிட்டா? சரி, கூப்பிட்டுக்கோ. சரிக்கா. அக்கா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளா? உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஐடி கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா செலிப்ரேஷன்? அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே கொண்டாடுறது இல்லை. சரிக்கா, நான் கிளம்புறேன். இன்னும் நிறைய இடத்துக்கு பூ கொடுக்கணும். போயிட்டு வா. சிட்டிலே வளர்ந்த எனக்கு அந்த சூழலும் மலரையும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேடம், மேடம், மாரியம்மன் கோயில் பந்தோபஸ்து போகணும். நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ஓகே. அண்ணே, 15 லட்சம் ரூபா ஒரு வாரத்தில் வந்துருமா? ஆமாண்ணே, உங்களை நம்பி தானே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு என்ன வரலையாண்ணே? வரும், என்ன கொஞ்சம் செலவாகும். நீ வேணா ஒரு 2 லட்சம் ரூபா கொடு, 4 லட்சமா திருப்பி தர்றேன். என்னடி சொல்றீங்க? உண்மையிலே 15 லட்சம் வருமா? ஏப்பா, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இங்க பாரு, அவர் பேசுறதே போட்டு கட்டுறேன் பாரு. கேட்டியா? என்னண்ணே, ஒன்னும் புரியல. ஒன்னும் புரியலையா? அட போயா, இதுக்கு தாயா இந்திய கத்துக்கணும்னு சொல்றது. இந்திய கத்துக்கிட்டவங்கள 15 லட்சம் வாங்கிட்டு போட தெரியுமா உனக்கு? அப்படியா? இன்னமும் இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்க நீ. இந்த பாருங்கய்யா, இவனை நம்பி பணங்கள்லாம் கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுக்கு இந்தியா வராது, 15 லட்சமும் வராது. இந்தியாவே மண்ணை மாதிரி கிளீன் இந்தியாவா இருக்கு. 15 லட்சம் வருமா? 15 எச்சம் தான் வரும். அன்னைக்கே சொல்றாரு கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா. நினைக்காத பாவா, அவரு என் மேல உள்ள பொறாமையில பேசிட்டு போறாரு. அவர் ஒரு பிளாக் ஆன்டி இண்டியன். அக்கா, அக்கா, என்னம்மா? என் கூட வாங்கல. எங்க வாங்க சொல்றேன். எங்க வாங்கக்கா. குடிகார நாய குடிச்சிட்டு வந்து வண்டி கவுட்டுக்குள்ள விடுற. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் 10,000 ரூபாய் பணம் தர்றா. ட்ரங்க் அண்ட் டிரைவா? மோட்டார் வாகன சட்டம் தான் இருக்கு, சைக்கிள் வாகன சட்டம் ஒண்ணு கிடையாது. யாருக்கிட்ட? முதலாளிக்கிட்ட கையுட்டா. முதலாளியா? எனக்கு நீ முதலாளியா? ஆமா. எப்படி நீ எனக்கு முதலாளியாவ?
என்ன மாதிரி குடிகாரர்கள் குடிக்க போய் தான் டாஸ்மார்க்ல வருஷத்துக்கு 31,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. அதுல தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அப்ப நான் யாரு? இவ்வளவு விவரமா பேசுறியே, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தா ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரியுமா தெரியாதா? அப்ப பஸ் விடுங்க, லேடிஸ் ஓன்லி மாதிரி குடிகாரர்கள் ஓன்லி அப்படி பஸ் விடுங்க. நாங்க ஏன் பைக்ல வரோம், நாங்க ஏன் சைக்கிள்ல வரோம்? நடக்கிற கதையை சொல்றா. நடக்கணும். வீட்டை கூட கவனிக்காம மெழுகு வத்தி மாதிரி எங்களவே நாங்க உருக்கிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை தாரமே. எங்க பேர் குடிகாரனா, இனிமேல் குடிகாரன் தான் கூப்பிடுங்க. ஓகே குடிகாரன் சார், மெழுகுவர்த்தியை எதுக்கெல்லாம் உதாரணம் காட்டணும்னு விவசாயம் இல்லாம போச்சே. சரி பார்த்து ஓரமா உருட்டிக்கிட்டே போங்க. ஏறி போயிடாதீங்க, ஏத்தாக்கில் வரவே ஏத்தி இறக்கிடுவான். அந்த ஸ்டேஷன்ல என்னோட ட்ரைனிங் முடிகிற நேரம் ஒரு நாள் மலரோட அப்பா என்னை தேடி வந்தார். வணக்கம் மேடம். மலருடைய காணோம் மேடம். என்ன சொல்றீங்க? எப்பவுமே 7:30 மணிக்கெல்லாம் வந்துருவா மேடம். சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகியும் வரல மேடம். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். என்னம்மா இன்னைக்கு லேட்டு? இல்லக்கா, ஆசிரம ஓனர் மலேசியால இருந்து வந்திருக்காரு. அங்க ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வரேன். மலர் வெளியே இருக்காளா? மலர் அப்பவே போயிட்டாங்க மேடம் வீட்டுக்கு. ஓ சரி, ஓகே. என்ன பார்ட்னர், வருஷத்துக்கு ஒரு தான் வரீங்க, அடிக்கடி வரலாம்ல? என்ன செய்யுது படி, உங்களுக்கு ஒரு பிசினஸ், எனக்கு உலகம் எல்லாம் பிசினஸ் இருக்கு, அதையெல்லாம் நான் பார்க்கணும்ல. ஜெரால், பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா போகுதுண்ணே. இது ஸ்ட்ராங் ட்ரக், புது சரக்கு. ஓகே, இந்த சரக்கு வந்துருச்சு. ஓகே, இத மார்க்கெட்ல புஷ் பண்ணோம். பண்ணிடலாண்ணே. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ஐயோ. ஐயோ. இந்த பக்கம் தான்ப்பா, தூக்கிட்டு போலாங்கப்பா. நீ சொன்னது ஆச்சரியமாவும் அதே சமயம் நம்புற மாதிரி இல்லையம்மா. என் கண்ணால பார்த்தேன் சார். சாரிம்மா, அந்த ஆசிரமத்தை ரைட் பண்றதுக்கோ என்கொயரி பண்றதுக்கோ என்னால பெர்மிஷன் கொடுக்க முடியாது. இறந்து போன பொண்ணுக்காக மட்டும் நான் பேசல சார். இனிமேலும் அந்த தப்பு நடக்க கூடாதான் சார் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார். சரிம்மா, அந்த ஆசிரமத்தை ரைட் பண்றதுக்கு உனக்காக சம்மதிக்கிறேன். பட் ஒரு கண்டிஷன், இந்த கேஸ் விஷயத்துல எது நடந்தாலும் நீ தான் முழு பொறுப்பும் ஏத்துக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. முதல்ல நம்பாத எஸ்பி நான் கம்பல் பண்ணனால ஆசிரமத்தை ரைட் பண்ண ஒத்துக்கிட்டாரு.
நீங்கள் தான் அந்த ஆசிரமத்தோட மேனேஜரா? ஆமாம். என்னாச்சு? ஆசிரமத்தை சர்ச் பண்ணணும். வாங்க. உங்கள் ஓனரை நேற்று இங்கே பார்த்ததா சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்காரு? மலேசியாவில் இருக்காரு சார். அங்கே சார். அங்கே தான் சார். இங்கே தான் போதிச்சாங்க சார். கொண்டு வா. என்னம்மா இங்கே தானே சொன்னீங்க? சார் இங்கே தான் சார். நான் பார்த்தேன் சார். சார் நேற்று நைட் இங்கே தான் சார் பார்த்தேன். ஹையர் ஆஃபீஸருக்கு நான் தான் பதில் சொல்லணும். ட்ரைனிங் முடிச்சோமா போனோமா இல்லாமல் இந்த மாதிரி ஆர்வ கோடெல்லாம் ஏதாவது செஞ்சீங்க உங்கள் ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். நான் தப்பிச்சதால எல்லா எவிடன்ஸையும் ராத்திரியோட ராத்திரியா அழிச்சிட்டாங்க. சொல்லுங்க பாட்டி, நேற்று நடந்ததெல்லாம் சொல்லுங்க. சார் கிட்ட சொல்லுங்க. என்னத்தம்மா சொல்றேன் பாட்டி, நம்ம மலர் கொண்டது புதைச்சது அதான் சொல்லுங்க பாட்டி. உன்னை பார்த்தா ஒரு வாரம் ஆச்சம்மா. என்னத்து சொல்றது? ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தோம் என்னால எதுவுமே செய்ய முடியல. செயல இருந்து நின்று சட்டம் பணக்காரங்களுக்கு துணையா இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. அவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா நான் அவங்கள விடல. மைக், ஜெரால்ட், படி கொடுத்தான பத்தி விசாரிச்சேன். ட்ரக் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னு பெரிய நெட்வொர்க் பத்தியும், ஆசிரமம்ல இருக்க பெரியவங்களை எலும்புக்காக கொண்டு அது ட்ரக்குக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். படி கொடுத்தனோட ஆளுங்க ஒரு பொண்ணை கடத்த போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. நான் அந்த பொண்ணை டைவர்ட் பண்ணி அவளுக்கு பதிலா டிஐஜி பொண்ணை கடத்த வச்சேன். அதுக்கப்புறம் நானே டிஐஜி பொண்ணை காப்பாற்றி டிஐஜி கிட்ட ஒப்படைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே டிஐஜி பழிக்குத்தன் கேஸை என்கிட்ட கொடுத்தாரு. இங்க குற்றவாளி கிட்ட பணம் இருந்தா 10 நிமிஷத்துல பெயில் வாங்கிடுவாங்க. ஆனா நிரபராதிங்க பணம் இல்லைன்னா 10 வருஷம் ஜெயில் தான். நம்ம நாட்டுல குற்றவாளிகளுக்கு சட்டத்து மேலேயும் தண்டனை மேலேயும் பயம் இல்லை. அதனாலேயே நம்ம மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இங்க நீதியை தீர்மானிக்கிறதே நிதிதான். கல்ஃப் கண்ட்ரில மாதிரி நம்ம நாட்டிலையும் கடுமையான தண்டனைகளும் சட்டங்களும் தேவை. இல்லைனா இந்த படி கொடுத்தான் சோனா, ஜெரால்ட், மைக்கேல் இவங்கள மாதிரி ஆளுங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள தண்டிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. யார் நீ? என்ன பண்ற? வெறி பிடிச்ச நாய வேட்டையாட வந்திருக்கேன். சிங்கத்தோட இடத்துல நாய்க்கு என்ன வேலை? சிங்கமா? அசிங்கம்டா நீ. உறவுனா என்ன தெரியாது எனக்கு. ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்தா, ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்காம நாசப்பட்டேடா. என்ன முழிக்கிற? நிழல் ஆசிரமம், மலர்வழி. எந்த மலர்வழி? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க நீ. உன் மேல ஒரு கேஸ் கூட இல்ல. அந்த தைரியத்துல தானே நீ தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்ட. நீ எவ்வளவு கத்துனாலும் ஒருத்தன் கூட வரமாட்டான். உன்னெல்லாம் கோர்ட்டு கேஸ் நுழையாம சவுதியில நடக்கிற மாதிரி பொது இடத்துல வச்சு வெட்டிடணும். அதை விட நீ வெர்ஜின் தானே. சிங்கத்துக்கு எச்ச பிடிக்காது. ஆனா சோனா கொலை நடந்த போது நாங்க உங்க கூட தானே இருந்தோம். நான் பேக் யார்ட்ல போய் பார்க்கறேன். போலீஸ் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இங்க எதுக்கு வந்து? பிசினஸ் டீல இப்பவே முடிச்சுட்டு போனாங்க. செக்யூரிட்டி. என்ன விட்டு நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். கேவலம் பணத்துக்காக ஒரு தலைமையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ கொடுக்கிற ட்ரக்ஸ்னால எத்தனை பேர் மனநோயால பாதிக்கப்பட்டு தோல் நோய் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரு செத்தா எனக்கு என்னடி? எனக்கு தேவை பணம்.
கொலை செய்யறது அதர்மமா இருந்தாலும் அந்த கொலையால பல உயிர்கள் வாழ்றது தர்மம் தான். என்னால யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க எடுத்தது பர்சனலான ரிவெஞ்ச் இல்லை மேடம், சோஷியல் ரிவெஞ்ச். எல்லாரோட நல்லதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நல்லதுங்கிறது வாயால சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டு மேடம் மாதிரி. சூப்பர் மேடம் நீங்க. மேடம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மைக்கில் தூக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம யோசிச்சு பிளான் பண்ணுறத விட அவன் 10 மடங்கு யோசிச்சு பிளான் பண்ணுவான். இதில் அவன் தம்பி வேற கொண்டு இருக்கும். அவன் பயங்கர கோவத்தில் இருப்பான். அவன் முந்திரானா இல்லை நான் முந்திரமா, இதை பொறுத்து தான் முடிவு இருக்கும். இனி காட்டோட நீதி தான். ஒன்று வேட்டையாடணும், இல்லை வேட்டையாடப்படுவோம். நான் சொன்னதுனால தான் என் தம்பி மீட்டிங்கே வந்தான். அவன் சாவுக்கு நீயும் ஒரு காரணம்டா. சார், ஜெரால்டு சார் கொல்லும்போது எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதில் இருக்கு சார். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எந்த ஒரு விஷயம் வேணாலும் மிச்சம் வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஆனா அதிரா விஷயத்துல என்ன பண்ணிட போறான்னு கேலஸா விட்டுட்டேன். என் தம்பி மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சாவியும் நான் பார்க்கணும். ஊருக்கு போனதும் அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு முதல்ல உயிரோட ஊருக்கு போறோமான்னு பாப்போம். எஸ் சார். You know this guy staying here? யா. சார் சொல்லுங்க சார். இவர் இங்கே தான் வேலை பார்க்குறாரா? இவனா இப்போ எங்கே இருப்பான்னு தெரியல. இங்கே தான் ரூமு, வேணா அங்கே போய் பாருங்களேன். சரி சார். டேய், இவங்கள அர்ஜுன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஓகே அங்கே இருக்கானு பாரு. 1 minute. அத்தாஸ். ஓ இங்கே தான் இருக்காரா? எஸ். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. Hey, they are here. Welcome sir. Thank you. Okay, bye. பயப்படாத, வந்துருவாங்க. என்ன அதுக்குள்ள வீடை மாத்திட்டீங்க? இந்த லொகேஷனை காட்டுறதுக்குள்ள கூகுளே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம வர தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாளைக்கு ஒரு டீலிங் பேசுறதுக்காக மைக் உலா பஜார் தீவுக்கு வரான். சார், வாட் ஆர் யூ டூயிங் ஆதிரா? உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? ஜெரால்ட் அரெஸ்ட் பண்றது தானே? எதுக்காக அவனை ஷூட் பண்ண? படி கொடுத்தானையும் சோனாவையும் நீ தான் கொலை பண்ணிருக்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு. உன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவறா யூஸ் ஆமா சார். ஆனா நீ எதுவும் பேசாத. நீ ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். பட் நீ இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிஜிபிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நான் தான் பதில் சொல்லி ஆகணும். ஓகே, நீ ஒன்று பண்ணு. இமீடியட்டா மலேசியால இருக்க இந்தியன் எம்பசில போய் நீயும் உன் டீமும் சரண்டர் ஆயிடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், எனக்கு 2 நாள் டைம் வேணும் சார். ஏன் உன் லிஸ்ட்ல என்ன எதுவும் பாக்கி இருக்கா? சார், can I explain? I don't want any more explanation. Okay? இமீடியட்டா சரண்டர் ஆவியா மாட்டியா? சாரி சார், முடியாது. இந்தியாவில் இருந்தோ மலேசியாவில் இருந்தோ எந்த ஒரு இன்கமிங் கால் வந்தாலும் அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா தான் நம்ம சிம்மை மாற்றிருந்தாலும் நம்மளை ட்ராக் பண்ணிடுவாங்க. நம்ம மட்டும் பேசிக்குவோம். அப்புறம் உங்கள் கையில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்க டிவைஸ் கூட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கு தான். மேபி உங்களில் யாராவது மிஸ் ஆனால் கூட இந்த டிவைஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க கூட மைக்னால கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் குட் லக்.
என்ன மேடம் இங்க இருக்கிறதா தானே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, யாரையுமே காணா. முகுந்த் சுவாதி அந்த பக்கம் போங்க. ராக்கி சந்தியா இந்த பக்கம் போங்க. என்னாச்சு? முகுந்தன் மேம் சுவாதி சுவாதி என்னாச்சு மேடம்? சுவாதி எங்க? சொல்லுங்க மேடம். எங்களுக்கு எங்கன்னு தெரியல மேடம். எங்க போயிருப்பாங்க? ஒன்னும் அனுப்பாதீங்கன்னு சொன்னனே மேடம். சந்தியா மேடம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு இருக்கானுங்க மேடம். கன்ஃபார்மா அடுத்து என்னை தான் மேடம் தூக்குவாங்க. தயவு செய்து என்னை விட்டுட்டு போறாங்க மேடம். வா. ராக்கி உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தி. என்னை சேஸ் பண்ணி கேட்ச் பண்ணிடுவியா? இந்த தீவில் ஒரு இன்ச்சும் எனக்கு அத்துப்படி. நீ என்ன தூக்குறதுக்காக பிளான் பண்ணி வந்த, ஆனா நான் பிளான் பண்ணி உன் ஆளுங்களை தூக்கிட்டேன். இந்த 4 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொல்லுவேன். உனக்கும் எனக்கும் ஸ்டார்ட் ஆச்சு அதுரா. ஆனா இந்த தடவை இழப்பு உனக்கு அதிகமா தான் இருக்கும். என்ன அதிரா, ஓர்க் ரெடியா? உன் லேடி அசிஸ்டன்ட் 2 பேருக்கும் ட்ரக் இன்ஜெக்ஷன் ஏத்தியாச்சு. முடிஞ்சா அவங்கள காப்பாத்திக்க. மற்ற 2 பேரையும் மறந்துடாத. பாய். ஹலோ அர்ஜுன், அந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணல, அதை வச்சு ட்ராக் பண்ண முடியுமா? ஏன் என்னாச்சு ஆதிரா? மைக் அவன் 4 பேரையும் தூக்கிட்டான். ஷிட். ஒரு நிமிஷம் ஆதிரா. சொல்லு அர்ஜுன். ஆதிரா, அவன் 4 பேர் வேற லொகேஷன் காட்டுது. எனக்கு சந்தேக சுவாதி மட்டும் எங்க இருக்காங்க சொல்லு. சந்தியா ரிவர் க்ரூஸ் பக்கத்துல சிக்னல் காட்டுது. சந்தேகம் எங்குமே இல்ல. இல்லையா?
அதிரா சந்தியாவோட சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? அந்த கிரவுட்ல நீ சந்தியாவை கண்டுபிடிக்க கஷ்டம். சுவாதி சிக்னல் ஆன்ல தான் இருக்கு. அவளையே நீ போய் காப்பாத்து. சுவாதி எங்க இருக்கா? சுவாதி மஜிஸ்தலா மலக்கால சிக்னல் காட்டுது. சவுத் டைரக்ஷன்ல 55 மீட்டர் டிஸ்டன்ஸ் காட்டுது. வெஸ்ட் சைடு 30 மீட்டர் காட்டுது. ஈஸ்ட் சைடுல 20 மீட்டர் காட்டுது. நான் மாத்திட்டே இருக்க டைரக்ஷனை. நான் என்ன பண்றது? சிக்னல் அப்படிதான் காட்டுதீங்க. அர்ஜுன், சுவாதிக்கு காணுமா? கரெக்டா சொல்ல எங்க இருக்கா? சுவாதி இந்த இடத்துல இப்ப சிக்னல் காட்டலையே. என்ன விளையாடுறியா? 2 வாட்டி பக்கத்துல போயிட்டு சிக்னல் இல்லைன்ற. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதிரா சந்தியாவோட சிக்னல் இப்போ தஞ்சுமியா பக்கத்துல காட்டுது. அர்ஜுன், நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா சந்தியா காணோம். நீ நிக்கிற சரௌண்டிங்ல தான் காட்டுது. இங்க எங்கேயுமே இல்லை அர்ஜுன். ஃபுல்லா பார்த்துட்டேன். நல்லா தேடிப்பாரு, அங்கதான் சிக்னல் காட்டுது. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அர்ஜுன், எங்கேயுமே இல்லை. எக்ஸாக்ட்லி நீ நிக்கிற இடம். என்ன அடிச்சுட்டு அவ வந்துட்டு இருக்கா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நான் இருக்கிற இடத்துல ஒரு ஃபோன் பேசுறேன். உடனே ட்ராக் பண்ணு. ஒரே நிமிஷம். அந்த சிக்னல் தாமாங் சரியில காட்டுது. Excuse me, is it a girl upstairs? Dadu tu? No, there's a girl upstairs. We need to get her down. Tada orang atas. Swati! Swati! Fast.
அர்ஜுன் எங்க இருக்க? நான் இப்போ க்ளே பேங்க் கிட்ட இருக்கேன். நான் ஜோக்கர் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். வந்துகிட்டு இருக்கேன். இம்பல்சன் சிட்டில மீட் பண்ணிக்கோ. நான் வந்துறேன். வந்துடுறேன் 5 மினிட்ஸ்ல. ஓகே, நான் ரீச் ஆகிறேன். சொல்லு அர்ஜுன். முகுந்தன் ராக்கியோட சிக்னல் ஆளூர் கஜா வேற சொல்ல காட்டுச்சு. சரி.
ஆ